சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 23 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொறுமையாக நிறைய காரியத்தை முடிப்பீங்க. ஆழமான கருத்துக்களை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடிய தகுதி, நேர்மை, தைரியம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. அருமையான நல்லா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையின் சுமை அதிகமாக இருக்கும். 3 நாள் ஜாலியாக லீவ் எடுத்தாச்சு, இன்னைக்கு டேட்டுக்கு போனால் ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையின் பழு சற்று அதிகமாக இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சிருவீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடன் உதவிகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் இவ்வளோ பலமாக இருக்கனால பொதுவாகவே பல நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க காரியம் தங்கியிருந்ததுன்னா இந்த நாள் நடந்து முடிஞ்சிடும். தெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமாக. அது இந்த நாள் சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் அப்புறம் என்ன வேணால் சாதிக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் தானாக தேடி வரும். நிறைய பேருக்கு இந்த நாள் கொஞ்சம் ஹெல்த்துமே லைட்டாக படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைய கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். வீரியம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வீடு கண்டிப்பாக அமையக்கூடிய பிராப்தம் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அதுலேயும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி அடையும். எல்லா முயற்சிகளும் அதிவேகமாக முடியும். எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் ஆதிக்கம் செலுத்துறது நல்லதுன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் நிறைய பேருக்கு பண உதவிகள் தேடி வரும். பண சிரமமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு லைட்டாக காய்ச்சல், லைட்டாக சளி தொந்தரவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை வாங்குவது, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குவதற்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அமோகமான நாள்னு சொல்லலாம் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்வேதவராகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பது நன்று. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ள போகாமல் இருக்கிறது இந்த நாள் எப்படி பார்த்தாலும் டாக் ஆஃப் த டவுன் நீங்கள் தான். நிறைய ஏற்றங்கள், அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இறைவன் சரணாகதி அடையக்கூடிய ஸ்தானம். காலில் விழுந்து சுவாமிக்கு நமஸ்காரம் செய்யக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நரசிம்ம பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா அப்புறம் சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஆன்மீகத்தில் நம்ம இதனால் சாதிக்கவே முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, எடுத்த காரியங்களில் வெற்றி, நட்பு வட்டாரங்கள் மூலியமா பெரிய ஒரு ப்ரமோஷன், பெரிய ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு சலுகை இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு இருக்கிற வேலையில மாற்றம், இருக்கிற வேலையில நிறைய அலைச்சல், வேலை வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி நடக்கும். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் சொகுசா வேலை செய்கிற மாதிரி அதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பௌவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த மாதிரி பஞ்சக்கிரக சேர்க்கை திரிகோணங்களில் மாட்டினாலும் சரி, பொதுவாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும், பாட்டனாருடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். சும்மா ஒழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் வந்து பொறுமையாக செயல்படுவது நன்று. தேவையில்லாத கலக்கம், பயம் அதெல்லாம் விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய சரணாகதி அடைவது, உங்கள் பெருமாள் அதாவது முன்னோர்கள் சாட்சாத்துடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொறுமையாக நிறைய காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் முன்னோர்கள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள். அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள் சேருவது அவசரமாக டென்ஷனாக ஒரு சில காரியங்களை முடிக்கிற மாதிரி வரும். அடி வயிறு சார்ந்த விஷயங்கள், சில பேருக்கு வந்து எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் வந்து சேரும். ஸோ கொஞ்சம் நம்ம தான் பொறுமையாக இருந்த காரியங்களை பார்த்துட்டு போகணும். கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நம்ம உள்ள போகாமலாவே போகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோவர்தனகிரி தாரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.